ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் லெங்தி வீடியோ போட்டு. 2025 எல்லாருக்கும் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்தது. எல்லா மாசமும் ஒரு பிரச்சனைகள் இருந்தது, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. ஆனால் 2026 நான் நம்பிக்கையோட அப்படி ஜம்ப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்ததோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்பிக்கையோட 2026ல ட்ரீம் கம் ட்ரூவா இயர் இருக்க போகுது அப்படின்ற நம்பிக்கையோட என்டர் ஆகுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹைதராபாதி சிக்கன் தஹாரி. இதை திஹாரி தஹாரி எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் ஆக்சுவலி இது வந்து நார்த் இந்தியாவில் தான் அதிகமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் ஹைதராபாத்தில் இப்போ ரொம்ப இது ஃபேமஸ் ஆயிடுச்சு, ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவும் ஆயிடுச்சு. நான் ஒரு முறை ஹைதராபாத்தில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு வீட்டில் இதை ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. பட் அப்போ அந்த ரெசிபி நான் கற்றுக்கல. ஒரு நார்த் இந்தியன் கிட்ட இருந்து தான் இந்த ரெசிபி ஆக்சுவலி கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஈஸி. இது என்னன்னு நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். பிரியாணியோட ஒரு லைட்டர் வெர்ஷன், ரொம்ப மசாலாலாம் போடாமல் ஒரு லைட்டர் வெர்ஷனில் இதை செய்வோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1 pot டிஷ் நம்ம டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அண்ட் பிரியாணி மசாலாலாம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம், இல்லைனா சோனா மசூரி ரைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பச்சரிசி தான், அதுவும் ரா ரைஸ் தான், நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு சோனா மசூரி அரிசி தான் எடுத்திருக்கேன். என்னென்ன பொருட்கள்னு இப்போ நான் காட்டுறேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் சிக்கன் மட்டன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எடுத்துருக்கிறது எல்லாமே லெக் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நார்மலாக எலும்போடு சின்ன பீசஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக 1 கிலோ அரிசி நம்ம போட போகிறதுனால 1 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். அடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம். இதுக்கு வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட வேண்டாம், ஒரு லைட்டாக தான் இருக்கணும். ஸோ அதனால 4 வெங்காயம்லாம் வேண்டாம், 2 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி. இதுக்கு வெந்தய கீரை போடுறது ரொம்ப விசேஷம், ரொம்ப வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக போட்டால் போதும். உங்ககிட்ட அப்படி இல்லைன்னா காஞ்ச வெந்தய கீரை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு 3 டீஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். பச்சை மிளகாய் நீங்க உங்ககிட்ட இருந்ததுன்னா 4-5 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் பச்சை மிளகாய் மாதிரி தான் இருக்கும், சிவப்பு மிளகாய். இது பாரிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கிடைக்கலன்னா நீங்க பச்சை மிளகாவே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்ன மசாலான்றதை பார்த்துடலாம். 3 ஏலக்காய், அதாவது பச்சை ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 கருப்பு ஏலக்காய் எடுத்திருக்கேன். 4-5 கிராம்பு போதும். 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா. எப்பவுமே ஷாஹி ஜீரா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, எல்லா கடையிலுமே இப்ப கிடைக்குது. சீரகத்தை விட கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கும், டார்க்கா இருக்கும். அந்த ஜீரா வந்து இதுக்கு போட்டீங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாங்கி ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் சீரகம் போட்டுக்கோங்க. பட் இதெல்லாம் போட்டாதான் ஹைதராபாதி தஹாரி மாதிரி இருக்கும். அடுத்து இது கூட ஒரு 4 பட்டை எடுத்திருக்கேன். ஒரு 10 மிளகு, எண்ணி 10 மிளகு தான் எடுத்திருக்கேன். இவ்வளவுதான் மசாலா தேவை. இதுக்கு வேற எதுவும் நம்ம ஸ்டார் அனீஸோ பிரிஞ்சி எல்லாம் இதெல்லாம் தேவை கிடையாது. இது இல்லாம பேசிக் பவுடர் மசாலாஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். உப்பு வேணும்னா நம்ம செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை, 1 லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு உங்களுக்கு எண்ணெய் பாத்தீங்கன்னா 150 ml இருந்து 200 ml தேவைப்படும். ஊத்திட்டு நம்ம அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். கடைசியா கொஞ்சம் நெய்யும் சேர்க்க போறதுனால அதுக்கு ஏத்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். மிளகா ஒரு அழகுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் திருப்பி சொல்றேன், உங்ககிட்ட சிவப்பு மிளகா இல்லைன்னா நீங்க பச்சை மிளகா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன அரிசி எவ்வளவு அளவு எடுத்திருக்கேன்றதை இப்ப காட்டுறேன். ஸோ நான் 4 கப் பார்த்துக்கோங்க. 250 ml இந்த கப்போட அளவுக்காக நான் சொல்றேன். இதுல நான் 4 கப் எடுத்திருக்கேன். இதுல சோனா மசூரி அரிசி தான் எடுத்திருக்கேன், which is ரா ரைஸ் தான் அகைன். ஸோ நீங்க பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். எந்த கப்ல நீங்க அளக்குறீங்களோ அதுல 1.5 கப் தண்ணி உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நான் மினிமம் ஒரு 1/2 an hour ஊறணும், அதனால நான் ஊற வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு நான் தண்ணி ஆல்ரெடி அளந்தே இப்போ ரெடியா வச்சுக்கிட்டேன். 1க்கு 1.5 கப், அதனால ஒரு 6 கப் தண்ணி, 4 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ரெசிபிக்கு போயிடலாம். ஸோ தஹாரி செய்யறதுக்கு பிரியாணி பாத்திரம் வச்சுட்டேன். இதுல 150 ml எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஜாஸ்தின்னு சொன்னா எவ்வளோ அரிசியோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றி தானே ஆகணும். ட்ரையா எப்படி சாப்பிடுவீங்க? உங்களுக்கு வேணும்னா நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுல நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற 2 வெங்காயம் சேர்க்க போறோம். ஸோ வெங்காயத்தை வதக்கிக்கலாம். நம்ம 2 வெங்காயம் போட்டிருக்கிறதுனால எண்ணெய் உங்களுக்கு தெரியும். பட் ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். சில பேர் வந்து 1/2 கிலோக்கும் கம்மியாக செய்யறதுனால நான் எப்பவும் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறேன். ஒரு 7-8 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். ஸோ எப்பவுமே கம்மியாக குறைவாக செய்கிறவங்களுக்கு நான் ஊற்றுற எண்ணெய் ஜாஸ்தியாக தான் தெரியுது. சில நேரத்தில் வந்து நான் பிக்கிளுக்கு எண்ணெய் ஊற்றினா கூட ஏன் இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்க, ஆயில் கம்பெனி உங்களுக்கு என்ன ஓசியில் எண்ணெய் தராங்களா அப்படின்னு. எந்த வேலைக்குமே வந்து நான் உழைக்கிறதுக்கு தான் எனக்கு கிடைக்குது. ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லாதனால இதில் சொல்கிறேன். எவ்வளோ பேர் நம்மள என்ன சொன்னாலும் people are still sticking with me. ரொம்ப வருஷமா, ஒரு 5-6 வருஷமா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. வெங்காயம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கம்ப்ளீட்டாக ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை. ஸோ இப்போ இதில் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் நல்லா இப்படி வதக்கி விட்டுடலாம். நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்குறேன், இல்லைனா கரிஞ்சு போயிடும் உங்களுக்கு அந்த மிளகாய் தூள்லாம். ஸோ ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 5 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அப்படியே சேர்த்துறேன். இதெல்லாம் வதங்கி வரட்டும். ஸோ
ஸோ இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் தயிர் சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் தயிர். இப்போ இதில் நான் சிக்கன் தஹாரின்றதுனால சிக்கனை இதில் சேர்த்து வேக வைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் மட்டன் பண்ணுறீங்களா அதை வேக வச்சு சேர்த்துக்கோங்க. வேக வைக்கும் போது மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை சேர்த்து வேக வச்சு மட்டனை உள்ள சேர்த்துக்கலாம். பாருங்க, தயிர் சேர்த்ததுமே இன்னும் கூட எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி சூப்பராக இருக்கும் டெக்ஸ்டர். ஸோ தயிர் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் நம்ம 1 கிலோ தஹாரி பண்ணுறதுக்கே, அதாவது பிரியாணி பண்ணுறதுக்கே நம்ம கிட்டத்தட்ட 2 தக்காளி தான் எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கோம். ஸோ கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். ஏன்னா இது இல்லாமல் ஒரு லெமனோட ஜூஸ் வேற நம்ம ஃபைனலி சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெந்தயக்கீரை சும்மா கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு கை புதினா நல்லா தூளாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுலேயே நான் சிக்கனையும் சேர்த்துறேன். நான் லெக் பீஸ் எடுத்திருக்கேன், அங்கங்கே கீறிட்டு சேர்த்துருக்கேன் உள்ள. இந்த மாதிரி அகலமாக இருந்தாலே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கிளறதுக்கு. இந்த பாத்திரம் கண்டிப்பாக கேட்பீங்க. இது ட்ரெமோன்டினா பிராண்டு தான். பாப்பட் ஜமால்ஸில் நான் வாங்கினேன், அண்ணா நகரில். ஸோ உங்களுக்கு வேணும்னா இது போய் அங்கே வாங்கிக்கோங்க. அங்கே நிறைய பெரிய பெரிய பாத்திரம்லாம் இருக்குது. ப்ரமோஷன்லாம் இல்லை. எப்படியும் இதை கேட்பீங்க, இந்த பாத்திரம் எங்கே வாங்கினீங்கன்னு கமெண்ட்ஸ் ஃபுல்லாக கேட்பீங்க. அதனால நான் சொல்கிறேன். திஸ் இஸ் ட்ரெமோன்டினா பிராண்ட். இது நீங்கள் அமேசான்லேயும் வாங்கிக்கலாம். நேராக போய் பார்த்து வாங்கணும்னா அண்ணா நகர் சாந்தி காலனி பாப்பட் ஜமால்ஸில் விற்குது. ஸோ இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் 2 டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சிக்கன் போட்ட உடனே சேர்த்துருங்க. மசாலா பொருட்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்தா போதும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கலாம். ஸோ இந்த மசாலாவோட கொஞ்சம் நேரம் நான் வதக்குறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குறேன். நல்லா வாசனை வருது. ஸோ ஒரு 5-6 நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோட வதங்கிருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் சிக்கன் வேகிறதுக்காக. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் அப்படியே வேக வைப்போம். ஸோ ஒரு 7-8 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் வெந்துக்கிட்டு இருக்கு. ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல வாசனையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ஷாஹி ஜீரா வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ இதில் நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். 4 கப் அரிசி. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி அளவு கப் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு 1/2 கப் தண்ணி. பாஸ்மதி அரிசிக்கு, இந்த மாதிரி சோனா மசூரி இல்லை நீங்கள் பச்சை அரிசி வச்சுருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். புல்லட் ரைஸ் கூட. ஸோ இப்போ இதில் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ 4 கப்புக்கு 6 கப் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றின பிறகு ஒரு முறை கலந்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு வைக்கலாம். உப்பு இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது இல்லாமல் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 3/4 டீஸ்பூன் இருக்கும். ஒரு முறை கலந்துட்டு மூடி போட்டுடலாம். இப்போ கலந்தாச்சு. இப்போ நான் ஹை ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு வைக்கிறேன். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. கேப்பில் புகை வருது பாருங்க. பர்ஃபெக்ட். ஸோ இந்த கொதிக்கிற டைமில் நான் அரிசியை நல்லா வடிகட்டி வச்சுட்டேன். ஏதாவது கொலாண்டரில் போட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. தண்ணி அந்த கணக்கு நீங்கள் பார்த்தே ஆகணும். எக்ஸ்ட்ரா தண்ணி வந்தால் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ இப்போ அரிசியை உள்ளே போட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. ஜென்ட்லாக இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 3/4 டீஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை, ஒரு லெமனோட ஜூஸ் இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் அழகுக்காக சும்மா மிளகாய் மேலே சேர்க்குறேன். பச்சை மிளகாயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுலேருந்துலாம் காரம் இறங்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விடலாம். அப்புறம் ஒரு முறை பெரட்டிக்கலாம். ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன். வெயிட் பண்ணலாம். இப்போ கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். 80% சாப்பாடு வந்து குக் ஆகிருக்கும். ஆனாலும் தண்ணி இருக்கும். நம்ம இப்படி கீழே இருந்து மேலே பெரட்டிட்டு தம்மில் போட்டுடலாம். சேஃப். அந்த அனல்லையே வந்து நல்லா வெந்துடும். இந்த மாதிரி ஜென்டலாக கலக்கி விட்டுக்கலாம். இந்த ரைஸ் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இது புல்லட் ரைஸ், இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. பாஸ்மதி அரிசி தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், உடஞ்சிரும் அரிசி. கொஞ்சம் மட்டும் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாமல் யூஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு தோசைக்கல்லில் நீங்கள் தம் போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் நான் எடுத்திருக்கேன். எனக்கு இது யூஸே ஆகாது. ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஹை ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா அப்போ தானே அந்த கல் சூடாகும். அதுக்கு மேலே இதை எடுத்து வச்சுக்கலாம். அழகாக உட்காந்துருச்சு எனக்கு. 1 நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஏன்னா தவா சூடாகணும் இல்லையா. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ இப்போ தவா எனக்கு சூடாயிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 to 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் இப்போ தம்மில் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. உதிரியா பாருங்க, எண்ணெய்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஆக்சுவலி வீடியோ முடிச்சுட்டு நான் இன்னும் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றிப்பேன். இப்போ ஊற்றுனேன்னா உடனே ஐயோ நெய்யை ஊற்றுறாளேவா அப்படின்னு பேசுறீங்க. பட் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றலாம். பியூட்டிஃபுல்லாக ரெடியாக இருக்குது. இதை நான் வந்து க்ளோஸ்அப்பில் காமிச்சு இன்றைக்கே பார்த்ததும் நீங்கள் சிக்கன் வாங்கி ட்ரை பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணலாமா?
எப்போவுமே இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வாழை இலைக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி வாழை இலையே உள்ளே வச்சுட்டேன். நல்லா கொதிக்க அதை பாருங்கள். மணியாக இருக்குங்க சாதம். சிக்கன்லாம் கூட நல்லா வெந்திருக்கு. நல்ல மைல்டான ஃப்ளேவரில் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. இந்த ரைஸில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை அப்படியே இலை வச்சு அருமையாக மூடிடலாம். ரெடி. நம்ம ஹைதராபாதி தஹாரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வாசனையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லுக் அட் திஸ். இதோட டெக்ஸ்சர்லாம் பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. சிக்கன்லாம் சும்மா பஞ்சு அப்படியே கையோடு வருது. செம்ம சூடாக இருக்குது. இது கூட சிம்பிளாக ஒரு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டாலே தாராளமாக போதும். ஸோ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ நல்லா இருக்குங்க. நான் டேஸ்ட் ட்ரையெல்லாம் முதலையே பார்த்துட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு, மைல்டாக இருக்குது. இங்கே எதிர்க்க ஒரு தடவை சாப்பிட்டு காட்டிடலாம். அதாவது ஸ்பைசஸ் எல்லாமே ரொம்ப மைல்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரியாணி எங்கள் அப்பா ரொம்ப லவ் பண்ணுவார். இதே மாதிரி திருப்பி செஞ்சு தாமான்னு சொல்லுவார். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் பிடிக்காது. ஸோ ஹைதராபாதி தஹாரி நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். யூ கோன் ரியலி லவ் இட். அப்படியே மறக்காமல் இதை ட்ரை பண்ணும்போது ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?